ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆஃப்ரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு. நான் எப்படி செய்வேன் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கடுகு, சீரகம், வெந்தயம், முழு பெப்பர் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதனால் டப் 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 டப்னு வெடிச்சிட்ருக்கும் போதே ஒரு 4லேருந்து 5 வரமிளகாயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வெடிச்சிட்ருக்கும்போது ஒரு கை ஃபுல்லாக பூண்டு எடுத்து போட்டு ஒரு பெரட்டி விட்டுருங்க. பூண்டு பெரட்டி உடனே என்ன பண்ணுங்கள், சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுடுங்க. பூண்டு பெரட்டின உடனே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த அரோமேட்டிக் ஃபீல் சூப்பருங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி 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 குட்டியாக நறுக்கி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வச்சு அதையும் போட்டு நல்லா பெரட்டி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி சிம் பண்ணி விட்டுடுங்க. கட்டியாக புளிக்கரைசலை எடுத்துக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு 4 தக்காளி எடுத்து நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ண உடனே கத்திரிக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த புளிக்கரைசலில் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே மேலே போட்டு தண்ணி நல்லா 2லேருந்து 3 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 மூடி தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த 1/2 மூடி தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த 1/2 மூடி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் மாங்காயும் போட்டுடுங்க. மாங்காய் போடும்போதே மீனும் போட்டுடுங்க. மீனும் மாங்காய் போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்திங்கன்னா கமகமான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கு சொல்லும்போதே எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. நான் போய் என் மீன் குழம்பு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். See you soon in my next video மக்களே. Bye.